வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை அதிகாரம் ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க கூறியிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியின் 5 வருட கால திட்டத்தில் குறித்த அரசியலமைப்பு மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். உரையாற்றிய அவர், எமது தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களையும் 5 வருடங்களுக்குள் நிறைவேற்ற இருக்கின்றோம். அதில் அரசியலமைப்பு மாற்றம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும். 2029ஆம் ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும். ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள். இதை நேர்மறையாக நோக்குங்கள். ஒரு நாடு என்ற வகையில் சாதகமான விடயமாகும். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது, விட்டு செல்லும் போது எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மட்டுமே இருந்தது. நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகின்றோம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவையொரு புறம் இருக்க, புலிகளுக்கு முடிவு கட்டி நாட்டை பாதுகாத்த மஹிந்த ராஜபக்ச மக்களின் மனங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பிலிருந்து வெளியேறி தங்காலை கால்டன் இல்லத்துக்கு சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அங்குள்ள மக்களுடன் தற்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார். நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் அவரை சந்திக்க வருகின்றார்கள். இந்த அரசு விரும்பியவாறு மஹிந்த ராஜபக்ச தற்போது அரச மாளிகையில் இருந்து வெளியேறிவிட்டார். அவர் அரச மாளிகையில் தங்கியிருப்பதுதான் பெரும் பிரச்சனையாக அரசு காண்பித்தது. தற்போது மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணத்தை இந்த அரசால் தடுத்து நிறுத்த முடியாது. மக்களிடமிருந்து மஹிந்த ராஜபக்சவை பிரிக்க முடியாது. புலிகளுக்கு முடிவு கட்டி நாட்டை பாதுகாத்த மஹிந்த ராஜபக்ச மக்களின் மனங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக முன்னாள் ஜனாதிபதிகள் சிலர் 30 தொடக்கம் 31 வருடங்கள் அரச உத்தியோகபூர்வ இல்லங்களிலேயே வாழ்ந்துள்ளனர். ஆதலால் இவர்கள் இதற்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அவரின் உரையாடலில் ஒருவர் 94ஆம் ஆண்டு அமைச்சராக அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசித்த பின்னர் பிரதமராக சிறிது காலம் 10 வருடங்கள் ஜனாதிபதியாக இருந்து பின்னர் முன்னாள் ஜனாதிபதியாக பின்னர் பிரதமராக தொடர்ந்து 31 வருடங்கள் வசித்திருக்கின்றார். அத்தோடு மேலும் ஒருவர் 94இலிருந்து அமைச்சராகவும் 2015ஆம் ஆண்டு முதல் ஜனாதிபதியாக 5 வருடங்கள் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியாக இன்று வரையும் இருந்திருக்கின்றார். மேலும் ஒருவர் 1995ஆம் ஆண்டு முதல் 2005 வரை ஜனாதிபதியாகவும் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியாகவும் 30 தொடக்கம் 31 வருடங்கள் அரச இல்லங்களில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதாவது அவர்களின் பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து படித்தது முதலும் பிள்ளைகள் திருமணமாகி அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்ததும் அரச இல்லங்களில்தான். இவர்களுக்கு அனைத்தும் இருந்து கொழும்பில் வீடு இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். எங்களுக்கு கிடைத்த மக்கள் ஆணையை நிறைவேற்றியுள்ளோம். எந்தவித தனி மனித கோபமும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். இவையொரு புறம் இருக்க, கடந்த கால ஜனாதிபதிகளுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த பிரேரணைக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஏன் மௌனம் காக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது என்று தமிழ் பிரதிநிதிகள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ரா துரைரட்னம் வன்மை கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். புதிய அரசாங்கம் கடந்த ஜனாதிபதிகள் சிறப்புரிமைகளின் கீழ் மக்களின் வரி பணத்தில் சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, ஊழல் மோசடி துஷ்பிரயோகத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட பிரேரணை அதிகூடிய வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. சிறுபான்மை கட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் ஏன் மௌனம் காக்க வேண்டும் என்று வடகிழக்கு தமிழ் மக்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள கேள்வி மிக உச்சகட்டத்துக்கு வந்துள்ளது. எனவே
தமிழ் பிரதிநிதிகள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதேவேளை தமிழர்கள் இனப்பிரச்சினை தொடர்பாக இந்த புதிய அரசு எந்த வசனத்தையோ அதிகார பங்கீடு தொடர்பாக எந்த விடயத்தையும் பேசுவதில்லை. எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்றத்தில் பிரேரணைகளை கொண்டு வந்து அதனை மிக விரைவாக நடத்த வேண்டும். மாகாண சபை அமுல்படுத்தப்பட்ட காலங்களில் மக்களின் காலடிக்கு நேரடியாக அதிகாரத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த மாகாண சபை முறைமை தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, சிங்கள மக்களுக்கே, முஸ்லிம் மக்களுக்கே மட்டுமல்ல, நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மாகாண சபையால் நன்மை பெற்று இருக்கின்றார்கள் என்பது கடந்த கால யதார்த்தமாகும். வடக்கு கிழக்கில் சில உபவிதிகளை தயாரித்து அதை அமுல்படுத்தும் போது தானாக சில அதிகாரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை இந்த புதிய அரசு தமிழ் மக்களுக்கு எந்தவித துரோகமும் செய்யாமல், ஏமாற்றாமல் வழங்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்கு இருக்கின்ற வாக்குகள் வேறு தரப்புக்கு விழக்கூடிய இன்று உள்ள சூழ்நிலையில், அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வேறு வேறு பிரதிநிதித்துவ கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெற்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழ் கட்சிகள் பிரிந்து கேட்பார்கள். ஆனால் தமிழர்களின் முதலமைச்சருக்கு கேள்விக்குறியை உண்டாக்குவதற்கு தமிழ் கட்சிகள் வழி அமைக்காது என்று நம்புகின்றேன். எனவே கிழக்கு மாகாணத்தில் தமிழர் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டுமாயின் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கேட்கும் பட்சத்தில் வர முடியும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இன்றைய சூழ்நிலையில் புதிய அரசாங்கம் கடந்த கால ஜனாதிபதிகள் தொடர்பாக அவர்களுக்கு உரிய விசேட சலுகைகள், ஏனைய அத்தியாவசிய உரிமைகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில், அதுக்கு அப்பால் அவர்கள் தொடர்பான மோசடிகள் விடயத்தில் புதிய அரசு பாராளுமன்றத்தில் கடந்த கால ஜனாதிபதிகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட பிரேரணை ஒன்றை முன்மொழிந்து அதை வழிமொழிந்து அதில் மிகவும் அதிகூடிய வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் அந்த பிரேரணையானது கடந்த கால ஜனாதிபதிகள் தொடர்பாக மக்களிடமிருந்து அறவிடப்படும் வரிப்பணத்தில் அவர்கள் சுகபோக வாழ்க்கையை ஈடுபட முடியாது, ஈடுபடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட பிரேரணையாகும். ஊழல், மோசடி, துஷ்பிரயத்துக்கு எதிரான ஒரு பிரேரணையாகும். அவர்களுக்குரிய விசேட சலுகைகள் தொடர்பாக மக்களின் ஆணைக்கு ஏற்றவாறு வரிப்பணத்தை அறவிட்டு அந்த வரிப்பணத்தில் இருந்து கடந்த கால ஜனாதிபதி அவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்வது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட பிரேரணையில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கடந்த கால ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் இனப்படுகொலை புரிந்திருக்கின்றார்கள். இனப்பிரச்சனை தொடர்பாக எந்த தீர்வும் முன்வைக்கவில்லை. ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள் என்னும் நல்ல விடயங்களை ஒரு பாராளுமன்றத்தில் முன்வைக்கும் போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அதை ஆதரித்து வாக்களிக்க வேண்டியது அவர்களுடைய இறமையாகும். ஆனால் சிறுபான்மை கட்சிகளை சேர்ந்த பல மக்கள் பிரதிநிதிகள் மௌனியாக இருப்பதென்பது ஏற்புடைய காரியங்கள் அல்ல. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களின் வரிப்பணத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஜனாதிபதிகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் புதிய அரசு ஒரு தீர்மானத்தை, அவருடைய தவறை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், மக்களின் வாக்களை எடுத்த பிரதிநிதிகள் அந்த இறையாண்மையை மீறி செயற்பட்டது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். கடந்த கால ஜனாதிபதிகளால் செய்யப்பட்ட துஷ்பிரயோகங்களை எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த தமிழ் பிரதிநிதிகள் ஏன் மௌனம் காக்க வேண்டும் என்ற கேள்வி வடக்கு கிழக்கில் உள்ள சிறுபான்மை மக்கள் மத்தியில் மிகவும் உச்சக்கட்டத்துக்கு வந்து அடைந்திருக்கின்றன. சர்வதேச ரீதியாக, தேசிய ரீதியாக, மாகாண ரீதியாக, மாவட்ட ரீதியாக, பிரதேச ரீதியாக
புலம்பெயர்ந்தவர்கள் ஏனைய வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் மக்கள் பேசும் பொருளாக அது மாற்றமடைந்திருக்கின்ற இதற்கு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த தமிழ் பிரதிநிதிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.